பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சீர் சான்ற வேதச் செழும்பொருளே சிற்சொரூபப் பேர் சான்ற உண்மை பிரம்மமே நேர் சான்றோர் நாடும் பரசிவமே நாயேனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நீ நிகழ்த்து. அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாருமே விருந்தினர்கள் தான். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, விருந்தை முடிச்சுட்டு என்ன செய்வோம்? பேசுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? வந்துடுவோம். வரும்போது அங்கே வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வருவோமா? அதெல்லாம் வேற. அங்கேருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு வர முடியுமா? அப்படித்தான் நாம் அனைவரும் இந்த பூமிக்கு வந்து இருக்கக்கூடிய விருந்தினர்கள். விருந்தை முடிச்சுட்டு போகும்போது எதையும் எடுத்து செல்ல முடியாது. வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையர் மலர்ப்பதத்தை போதுற்று எப்போதும் புகழு நெஞ்சே இப்பூதளத்தில் தீதுற்ற செல்வமென் தேடி புதைத்த திரவியமென் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கை என்று. யார் சொல்றது? பட்டினத்தார். வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்தவன் மொழி கேட்டிலையோ ஆதித்தன் சந்திரன் போலே வெளிச்சமது ஆம்பொழுது காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கை. இதில் வேதம் என்ன சொல்லுதான்? வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்தவன் மொழி கேட்டிலையோ. அப்போ வேதத்தினுடைய உட்பொருளே என்ன? இந்த ஆசைகளை விட்டுடுங்க. 3 ஆசை சொல்லுவார் பெருமான்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அப்போது இந்த 3 ஆசைகளையும் விட்டுடுன்னு தான் வேதம் சொல்லுது. ஆக அந்த ஆசைகளை விட்டுவிட்டால் தான் அந்த நிலையை நாம் எட்ட முடியும். நமக்கு அந்த உலகியலுடைய அந்த மயக்கம், உலகியலின் உருமயலின் அடைவு பெறும் எனதிதயம் ஒளி பெற விளங்கு சுடரே உதய நிறை மதியமுத உணவு பெற நிலவு சிவ யோக நிலை அருளுமலையே உனது செயல் எனது செயல் உனதுடைமை எனதுடைமை உணரென உணர்த்து நிறைவே உளையெனவும் இளையெனவும் உறைவுபய வசனமர ஒரு மொழியை உதவு நிதியே ஒன்றுடன் இரண்டென விதண்டையிடும் மிண்டரொடும் ஒன்றலர நின்ற நிலையே உன்னலர உண்ணு நிலை இன்னதென என்னுடைய உள்ளுணர உள்ளுமதியே உன்னிலையும் எந்நிலையும் அந்நியமிலை சிறிதும் உற்றரிதி என்ற பொருளே உண்மை நெறி அண்மைதனில் உண்டுளம் ஒருங்கில் என ஓதுமை போத நெறி. அந்த உண்மையான நெறி எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. உண்மை நெறி அண்மைதனில் உண்டுளம் ஒருங்கில் என உள்ளம் ஒருங்கினால் மனசு அடங்கினால் கெடுக்க வல்லதும் கெட்டவர் தங்களை எடுக்க வல்லதும் இம்மனம். எது கெடுக்கிறது? இந்த மனசு தான். கெட்டவங்களிருந்து வெளியே எடுக்கிறதும் இம்மனசு தான். அடக்க வல்லவர், அம்மனத்தை அடக்க வல்லவர் ஐய பாவக்கடல் கடக்க. இந்த பாவக்கடல் நம்ம பாவம், அதாவது நாம் செய்த முற்பிறப்பில் செய்த வினைதான், வினைகள் தான் என்ன பண்ணுது? இந்த பிறவியை கொடுத்திருக்கிறது. அதைத்தான் திருமூலர் சொல்லுவார்: இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமின் எக்காலத்து இவ்வுடல் வந்தெமக்கானதென்று அக்காலம் உண்ண அருள் பெறலாமே. இந்த உடம்பு ஏன் வந்ததுன்ற அந்த காலத்தை நீங்கள் யோசித்து பார்த்து இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போகக்கூடாது. அதென்ன வல்லாருடைய நோக்கமே என்ன? இந்த ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கு நல்கியது இல்லையா? ஆக அந்த அமிர்தம் சாப்பிட்டால் ஒழிய
என்ன ஆகாது, இந்த உடம்பு அமிர்தம் சாப்பிட்டா தான் இந்த உடம்பு அழியாத நிலைக்கு மாறும். ஆக இதுக்கு நமக்கு என்னென்ன தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உடலுக்குள்ளே திகைக்கின்ற சிந்தையுள் சிங்கங்கள் 3 சிங்கம் இருக்குதான். நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி 4. என்ன இருக்குது? வகைக்கின்ற நெஞ்சுனுள் ஆனைக்கன்று 5. பகைக்கின்ற நெஞ்சுக்கு பால் 2. இந்த மனசு தான் கெடுக்க வல்லது. இது ஒன்று நல்லது செய்கிறதும் அதுதான், கெட்டதை செய்கிறதும் மனசு தான். இப்போ திகைக்கின்ற இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்குது. நம்ம மனசெல்லாம் தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது. திகைக்கின்ற நெஞ்சுனுள் சிங்கங்கள் 3 சிங்கம் இருக்குதான். காமம், வெகுளி, மயக்கம். இது 3மே சிங்கம். சிங்கம் என்ன பண்ணும்? அடித்து சாப்பிட்டுடும். பசி வந்தால் கிடைக்கக்கூடிய பொருள் அடித்து சாப்பிடும். அப்போ திகைக்கின்ற நெஞ்சுள் சிங்கம். இந்த 3 சிங்கத்தையும் வள்ளுவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடும் நோய். அந்த 3 பேருடைய பேரும் கெட்டு போகணுமா? காமம் கெடணும், வெகுளி கோபம் கெடணும், மயக்கம் ஒன்றை ஒன்றாக தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஐயம், மயக்கம் வந்தால் சந்தேகம் வந்துடும். அப்போ இந்த 3 சிங்கங்கள் என்று சொல்கிறார். திருமந்திரம் தான் சொல்லுது இதை. அதுக்கு அடுத்தது நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி 4 நரிக்குட்டிகள் தெரிஞ்சிருக்குமே. 4 நரி: மனம், புத்தி, அகங்காரம். இந்த 4 உறுப்பும் எதுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், நாம் இந்த உடலை மாற்றிக்கொள்வதற்காக படைக்கப்பட்டது. எது? அந்த கரணங்கள் 4ம் எதற்காக படைக்கப்பட்டது? மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கென்றே படைக்கப்பட்டது. அந்த நரி இருக்குதே, அது என்ன பண்ணும்? அதனுடைய இயல்பாம் நல்ல தென்றல் காற்று வீசுமா, வீசும்போது போய் பதுங்கிக்குமா, காற்று படாத மாதிரி பதுங்கிக்குமா. அப்போ அதுக்கு அதனுடைய குணம் எப்படி இருக்குது பாருங்கள். நரிக்கு கடைசி பல் இருக்கிற வரைக்கும் மாமிசம் துன்றதை விழுந்து விடாது. அப்போ நரிக்குட்டி இந்த 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தோற்றத்தில் மனிதனாக இருந்து கொண்டு இருக்கிறோம். மனிதரிலும் பறவை உண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலும் நீர்வாழும் ஜாதியுண்டு, அநேக குல மனிதருண்டு. மனிதரிலும் மனிதருண்டு, மனிதர்கள் தேவர்களும் மனிதராய் பிறப்பதுண்டு. மனிதரில் பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார். அப்போது இந்த உடம்பு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? இறைநிலை அடைவதற்கென்று. ஔவையார் சொல்லுவாங்க, உடம்பினை பற்ற பயனாவதெல்லாம் உடம்பிலே உத்தமனை. அதுக்கு வள்ளலார் சொன்ன வழியே அதுதான். உத்தம குணத்தாய் ஞானம் ஒழுங்கெனும் 2 மெய்த்தவர் முத்தி எய்தும் விதியினை விரித்துரைப்பன். இத்திரம் உரைத்த காலை இதனால் விளங்காதார்க்கு எத்தனை அடர்ந்த கோடி நூலினும் இனி விளங்கா. இதுதான் சூத்திரமே. என்ன? ஒன்று, உத்தமனாகணும் இல்லையா? உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக.
அப்போ நீ என்ன ஆகணும்? உத்தமன் ஆகணும். உத்தம குணத்தாய் ஞானம் ஒழுங்கு, ரெண்டு தான். இறைவனை அடைவதற்கு என்ன பேசிக் அடிப்படை என்ன? ஒன்று ஞானம், இன்னொன்று ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் வாம்படும். அப்போது ஒழுக்கம்தான் உயர்வை கொடுக்கும். ஆனால் வள்ளுவர் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வள்ளலார் இன்னொன்று ஒழுக்கத்தை காட்டிலும் உயர்ந்தது என்று சொல்கிறார். என்ன சொல்ல முடியுமா? இல்லை, கிட்ட வந்துட்டீங்க. தயவு தான், தயவு தான். சரியாக சொல்லணும்னா அதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் வேற ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு. தயவு, காருண்யம், பரோபகாரம், அப்புறம் இல்லை, அந்த கருணை தயவு இதுக்கே உள்ள சொல்லு. அருள் இன்னும் அதுவும் சரிதான். இரக்கம், வருமுயிர் இரக்கம் பற்றியே என் மனம் சென்றதோறும் வெறிவினின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன், இன்றும் விண்ணப்பம் செய்கின்றேன். உருவ என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான், இரக்கம் ஒருவில் என் உயிரும் உருவும் நின் பதத்தானே அப்படின்னார். இரக்கம் போயிட்டா அவரு வள்ளுவர், தண்ணி கொடுங்க ஐயா. வள்ளுவர் என்ன சொன்னார்? ஒழுக்கம் உயிரை காட்டிலும் மேலானதுன்னு சொன்னார். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாங்க? இரக்கம், இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒரு. இரக்கம் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுன்றார். அப்போ இரக்கம் அதுதான் ஜீவகாருண்யம், தயவு. அதைத்தான் நம்ம சரவணந்தா அவங்க எடுத்துக்கிட்டது தயவு தான். சித்திகள் அனைத்தும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை எதில் கொடுத்தாங்க? தயவினில் தந்தனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருள். ஆக இறைவனை அடைவதற்கு தயவு, இரக்கம், கருணை, அருள், அதைத்தான் உத்தம குணத்தாய் ஞானம் ஒழுங்கெனும் இரண்டினாலே. ஒன்று ஞானம், இன்னொன்று ஒழுங்கு. இதனால் மட்டும்தான் மெய்த்தவர் முத்தி எய்தும் விதியினை விரித்துரைப்பன். அருட்பா அதைத்தானே சொல்லுது இல்லையா? இந்த ஒழுங்கு, இன்னொன்று ஞானம். அது என்ன சபை? ஞான சபை தான். மெய் அறிவு திருக்கோயில், அதுதான் சத்திய ஞான சபை. சத்தியம் என்பது மெய், ஞானம் என்பது அறிவு, கோயில் என்பது சபை. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு. அப்போது உத்தம குணத்தா ஞானம் ஒழுங்கெனும் இரண்டினாலே மெய்த்தவர் முத்தி எய்தும் விதியினை விரித்துரைப்பன். இத்திரம் உரைத்த காலை இதனினால் விளங்காதார்க்கு எத்தனை அனந்த கோடி நூலினும் இனி விளங்கா. அப்போ என்ன சொல்லிட்டாங்க? இந்த தேவி கால்வோத்திரம் என்ற நூல் இந்த கருத்தை, இந்த பாடலை சொல்லுகின்றது. ஒழுக்கம், ஞானம், ரெண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா? அந்த இறைநிலையை எட்ட முடியும். அதுக்காகத்தான் வள்ளல் பெருமான், அதாவது சர்க்குருநாதர் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில்தான் அங்கே ஞான சபையை கட்டி காட்டினார், ஆன்மாவை தொட்டு காட்டினார் இல்லையா? எதை கட்டணும்? நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. அதை கட்டினால், கட்ட வேண்டியதை கட்டினா என்ன பண்ணலாம்?
அந்த நிலையை அடையலாம். ஓடுகின்றன ஒவ்வொரு நாளும், ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன. இனிய வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வாடுகின்றனை அஞ்சலி நெஞ்சே மார்க்கண்டேயர்தம் மாண்பறிந்திலையோ. இப்போ மார்க்கண்டேயர் என்ன பண்ணார்? கட்டிக்கிட்டார். எதை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு? லிங்கத்தை கட்டினார். லிங்கம் என்பது என்ன? லிங்கம் என்பது தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த ஆன்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவர் கட்டினது லிங்கத்தின் நம்ம வெளியே பார்க்குறோமே தவிர, அப்போ 8:2 அறிவித்து எனைத்தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் அங்கே தானே ஆன்மா இருக்குது. அதை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அதனால் அது யமனை காலால் உதைத்தார். அப்போ 8:2 என்பது அந்த சிவம் சக்தி அப்படி கூட வச்சுக்கலாம். ஆக நம்ம தலைப்பு என்ன? தலைப்பு என்று பார்க்கின்ற போது என்ன தலைப்பு? வந்தால் பெறலாம். எது வந்தால் பெறலாம்? எங்கே வந்தால் பெறலாம்? எது வந்தால் பெறலாம்? எங்கே வந்தால் பெறலாம்? இல்லையா? இரக்கம் வந்தால் பெறலாம். அதுவும் உருக்கமானால் பெறலாம். அப்புறம் தயவு வந்தால் பெறலாம். கருணை வந்தால் பெறலாம். இல்லையா? ஆகவே இறைவனை அடைவதற்கு பெருமான் பரோபகாரம் சத்து விசாரம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சத்து விசாரம் பரோபகாரத்தின்பால் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அன்னதானம் அது இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எது வந்தால் பெறலாம். எது வந்தால் பெறலாம்? வடலூருக்கு வந்தால் பெறலாமா? பெங்களூர் வந்தாலும் பெறலாம். அவர் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாரு. உருக்கம் நெருக்கமானால் பெறலாம். உருக்கம் நெருக்கம், உருக்கம் நெருக்கம் இறைவனுடைய உறவுக்கு நெருக்கம். அது இப்போ அது இது இருக்கு பாருங்கள். இது மைக்கு தானே. இது எதால் செய்யப்பட்டது? இரும்புன்னு வச்சுக்கங்களேன். இரும்பை உருக்கி எடுத்தால் வேண்டிய வடிவம். உள்ளத்தை உருக்கி வழிபாடு செய்தால் வேண்டிய வரம். அப்போ எது வந்தால் பெறலாம்? உருக்கம் இரக்கம் உருக்கமானால் அந்த உருக்கம் நமக்கு இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ ஞானம் வந்தால் பெறலாம். இல்லையா? ஞானம் வந்தால் வரம் பெறலாம். அதுக்கு தான் அவங்க கட்டின சபை ஞான சபை. ஞானம் வந்தால் பெறலாம், இரக்கம் வந்தால் பெறலாம், உருக்கம் வந்தால் பெறலாம், பெங்களூருக்கு வந்தாலும் பெறலாம். எங்கே எங்கே மெய் அன்பர்களுளர் அங்கே, எங்கே மெய் அன்பருளர் அங்கே. இல்லையா? அப்போ அகவல் நமக்கு அகவல் என்ன தகவலை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அவ்வளவும் ஞானம்தான். வள்ளலாருக்கு எத்தனை வயதில் மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சது? 50 9 வயசில் கிடைச்சதுங்க. 9 வயசில் சென்னையில் இருக்கும்போதே. ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மாண்டு உழலா வகை வந்திளங்காலையே ஆண்டு கொண்டருளிய. இல்லையா?
அறிவறியா பருவத்தே இல்லையா? யாருக்கெல்லாம் இறைவன் காட்சி கொடுப்பார்? எங்கே கருணை யாரே எண்ணினும். அப்ப எது வந்தா பெறலாம்? இரக்கம் வந்தால் எதை பெறலாம்? வரம் பெறலாம். என்ன வரம் பெறலாம்? மரணமில்லா பெருவாழ்வு என்ற வரத்தை எது இருந்தால் பெறலாம்? இரக்கம் இருந்தால் பெறலாம், கருணை இருந்தால் பெறலாம், உருக்கம் இருந்தால் பெறலாம். இதை வேற எந்த வகையிலையும் அதை பெற முடியாது. ஒழுக்கம், வள்ளுவர் சொல்லுவது ஒழுக்கம், வள்ளலார் சொல்லுவது இரக்கம் இல்லையா? அப்போ இந்த ஒழுக்கமும் இரக்கமும் இருந்தால் அதுதான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின். ஜீவகாருண்யத்தால் பிரம்மனுடைய ஆயுசை பெற்றுக்கொள்ளலாம். என்னங்க சொல்லுங்க? ஜீவகாருண்யத்தால் பிரம்மனுடைய ஆயுசை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க. பாச வைராக்கியத்தால் விஷ்ணுவனுடைய ஆயுசை பெற்றுக்கொள்ளலாம். பாச வைராக்கியம், பற்று. அப்போ யாருடைய பாசம்? பாசம் பாசம் என்பது வலை, பாச வலை. அந்த வலையில் தானே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். என் பேரை இங்கேருந்து ஃபோன் பண்ணி, தாத்தா சட்டை எடுத்துட்டிங்களா, பெங்களூர் சட்டை வேணுமா அவனுக்கு. அந்த பாசம் நம்மளை என்ன பண்ணுது? வலை, பாச வலை. அப்போது இது இப்போ நான் சொல்கிற வாசகம் வள்ளலார் கைப்பட எழுதின வாசகம். உரைநடையில் படிக்கணும். ஆமாம், இப்போ கூட கவர்னர் எல்லாருக்கும் உரைநடை கொடுத்தாரு. அப்படியே பிடிச்சி பத்திரமா வச்சு கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் போடுங்க. அப்போ பாருங்க ஐயா, பாச வைராக்கியத்தால் விஷ்ணுவினுடைய ஆயுளும், பக்தியால் ருத்திரனுடைய ஆயுளும், மும்மூர்த்திங்க பிரம்மா விஷ்ணு, இந்த 3 பேர் ஆயுளையும் பக்தி இருந்தால் பெற்றுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போ கோயிலுக்கு வரவங்கெல்லாம் பக்தர்களா? திருவண்ணாமலை இந்த கிரிவலம் வரவங்கெல்லாம் பக்தர்களா? அவங்க போகிறாங்க, நாமும் போய் வருவோம். நாங்கள் போய் கிரிவலம் வந்துட்டோம். அதுக்கா பக்தி? அதுக்கு பேர் பக்தியா? பக்தி பெருக்கில் எந்தன் ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக என் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய சித்தமெல்லாம் யமனுக்கு சிவமே பொருள் என தேற்றி அந்த சிவநெறிக்கே செல்லும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர். அதானே முடிவாக நடக்க வேண்டியது. அதானே காலையில் பார்த்தோம். உடம்ப அருளாக்க வேண்டும், உள்ளத்தை வெளுப்பாக்க வேண்டும், உயிரை சிவமாக்க. அப்போ சிவமே பொருள் என தேற்றி. அப்போ அதுதான் மெய்ப்பொருள், மற்றதெல்லாம் பொய். சிவமே பொருள் என தேற்றி அந்த சிவநெறிக்கே செல்லும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அப்போ 3 பேருடைய ஆயுசு சொன்னாங்கல்ல. 4வது பாருங்க, பிரம்ம ஞானத்தால். என்ன ஞானம்? காலிலிருந்து அதானே சொல்லினுக்கிறோம். என்ன ஞானம்? பிரம்ம ஞானம். சிந்தனையில் நின்றேன், எந்த விதம் உந்தனடி பந்தமென கொள்வேன், அந்த விதம் எந்தனிடம் சொந்தமுடன் சொல்வாய். இது ஏன் பாட்டு. சந்ததமும்
உந்தனிட இல்லையா, சதா காலமும் சந்ததமும் உந்தனையே வந்தனை செய்கின்றேன். ஏன் தேடிக்கிட்டு இருக்கிறோம்? தேடுகின்றேன் தெய்வமே நின் திருவடியை தேடியே, தேடுகின்றேன் தெய்வமே நின் திருவடியை தேடியே, ஓடுகின்றேன் உய்யவே உன் ஒளிவடிவை நாடியே, ஓடுகின்றேன் உய்யவே உன் ஒளிவடிவை நாடியே, பாடுகின்றேன் பையவே என் பழவினையை சாடியே, பாடுகின்றேன் பையவே என் பழவினையை சாடியே, வாடுகின்றேன் வள்ளலே உன் வடிவழகை காணவே, வாடுகின்றேன் வள்ளலே உன் வடிவழகை காணவே. முடிஞ்சு போச்சா இல்லையா? அதானே பாடுகின்றேன் பையவே உன் பழவினையை சாடிய. நம்ம சரக்கு இருக்குதில்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போது இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நீந்துவதற்கு, அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிறது இதுதான் மலங்கள். அது சந்தித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரார்த்த கர்மம் என்று அது அதுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டி இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் வினைகள் மாய வேண்டும். இந்த வினைகள் மாய்வதற்குத்தான் நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய பாவங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால், சில இப்போல்லாம் ஜோசியர்கள்லாம் சில என்ன சொல்கிறாங்க, சில பரிகாரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிகாரத்தால் ஒன்றும் விளக்கெண்ண வேலைக்கு ஆகவே ஆகாது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் இருக்குதா, கருங்காலி மாலை, அது கருங்காலி மாலை போட்டுக்குன்னா கடன் தீர்ந்து போடுமா. இந்த நவரத்தின மோதிரம், இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். ஏன் நம்ம முதலமைச்சருக்கு ஒரு மோதிரத்தையும் பிரதம அமைச்சருக்கு ஒரு மோதிரத்தையும் போட்டால் எல்லா கஷ்டமும் தீர்ந்து போடுமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் கிண்டலுக்காக சொல்ல, எப்போ இந்த மக்களை என்ன பண்ணுறது, நமக்கு இருக்கிற அறியாமை என்ன பண்ணுது, அதிலே போய் சொருகிறான். அப்போ ஜோசியக்காரன் சொல்லக்கூடிய அந்த என்னது, யாராவது ஜோசியம் சொல்கிறவங்க இருந்தால் கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. என்ன அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தால் நம்முடைய பாவ வினைகளை போக்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ ஜீவகாருண்யத்தால் மட்டும் அது எப்படி முடியும்? எது ஒரிஜினலு? ஜீவகாருண்யத்தால் எப்படி நமக்கு என்ன நேருக்கு நேருன்றீங்களே, எப்படி சொல்லுங்க பார்ப்போம். அது பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சராசர உயிர் தோறும் சாற்றிய பொருள் தோறும் விராவியுள் விளங்கும். இந்த கல் மண் எல்லாத்துலேயும் அவன் இருக்கிறான் இல்லையா? அப்போ இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு, மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் என்ன பண்ணும், அங்கே போய் சேரும். அப்போ இந்த பரிகாரத்தால் மட்டும்தான் உன்னுடைய பாவ வினைகளை போக்கிக் கொள்ளலாம். வேறு பரிகாரத்தால் எலுமிச்சம்பழ மாலை சாத்துவதாலோ வடமாலை சாத்துவதாலோ அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லை, ஆஞ்சநேயருக்கு இல்லை, ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி இல்லையா? அவர் சிரஞ்சீவி, அவங்க தலைவர் ஆற்றுல போயிட்டார். என்ன கதை இது? யோசிச்சு பாருங்க. அப்போ நவக்கிரகங்களிலே சுக்கிர பகவான் சிரஞ்சீவி. அதுலேயும் அவங்க புராண கதைப்படி மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்னு எழுதி வச்சிருக்கு தாயே. அவ அந்த
சிவபெருமானிடம் தவம் இருந்து இறந்தவரை எழுப்புகின்ற ஆற்றலையும் மரணமில்லா பெருவாழ்வையும் பெற்றுக்கொண்டவர் அந்த நவக்கிரகங்களில் யாருன்னா இது அவங்க கதைப்படி யாராவது சுக்கிர வந்து. அதனால் இங்கே பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டிலலாம் சரியாக தான். வெள்ளிக்கிழமை தான் நம்ம வீட்டில் வீட்டை கழுவி சுத்தப்படுத்தி வழிபாடு. சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை தானே. நிறைய விஷயங்கள் வந்து சுக்கில பட்சம், 2 பட்சம் இருக்குது தாயே, 2 பட்சம். என்ன பட்சம்? சுக்கில பட்சம், வளர்பிறை சுக்கிலம். யோசிச்சு பாருங்கள். ஆன முதலில் அதிகம் செலவானால், நான் விளக்கமாக சொல்ல வேண்டாம். சுக்கிலம் பெருமானுடைய அதெல்லாம் கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா 15 நாள் உறவு. யோசிச்சு பாருங்கள், இது சுக்கிலபட்சம். என்ன கணக்கு பிள்ளையா அவரு? கணக்கு பிள்ளை தானே. பிணக்கும் பேதமும் பேயுலகோர் புகழ் கணக்கும் தீர்த்தனை கலந்தனள் நட்பேன்வார். அப்போ நம்ம கணக்கு வேற. என்ன இயற்கையாக 15 நாள் சுக்கிலபட்சம், சுக்கிரவாரம் அன்றைக்கி தான். நம்மளாம் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாதான், அன்றைக்கி தான் கும்பிடணும், அன்றைக்கி தான் கழுவணும். ஆமாம், வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாது, வியாழக்கிழமையே கழுவிடுவீங்களா? அப்படி தான் செய்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு வழிபாடு ராகு காலம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ராகு காலமெல்லாம் சேர்ந்துக்கின்னு ராகு காலத்தில் வழிபாடு செய்ய போகுது. அப்புறம் இந்த வழிபாடெல்லாம் இப்போ தான் வந்தது தாயே. இந்த வழிபாட்டினால் இறைவனை நெருங்க முடியாது. இந்த வழிபாடுகளால் இறைவனை நெருங்க முடியாது. நம்ம தான் முதல்ல பார்த்துட்டோம். வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? என்ன வந்தால் பெறலாம்? இரக்கம் வந்தால் பெறலாம். அப்புறம் ஞானம் வந்தால் பெறலாம், கருணை வந்தால் பெறலாம், தயவு வந்தால் பெறலாம். இவ்வளவும் வந்தால்தான் பெறலாமே தவிர இந்த பரிகாரத்தால் பெற முடியுமான்னா அவர் இன்னும் சாமி சாக்கடியில் கிடக்கிறாரு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுடைய தோற்றம், அவன் போட்ட பிச்சை இந்த உடம்பு. இதுக்கு பிரம்மபுரம்னு சொல்லுது வேதம். அப்போ அந்த பிரம்மம் எங்கே இருக்கிறது? பிரம்மம் எங்கே இருக்குது? நீ அந்த பொருளாக இருக்கிறாய். தத்துவம் அசி. தயவு செய்து மனிதனும் தெய்வமாகலான்னு ஒரு புஸ்தகம் கொடுத்தேன். நான் விளம்பரத்துக்காக சொல்ல தாயே. அந்த புஸ்தகத்தை சத்தியமாக படிங்க. படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க தாயே. யார் எல்லார்கிட்டையும் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுங்க சாமி. எல்லார்கிட்டையும் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுங்க. நான் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற புத்தகத்தை படிச்சுட்டேன். ஆமாம், கேளுங்க. நான் படிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த ஞானத்தால் மட்டும்தான் என்ன சொன்னார்? உத்தம குணத்தா ஞானம் ஒழுங்கனும் இரண்டினாலே மெய்த்தவர் முத்தி எய்தும் விதியினை விரித்துரைப்பன். அவ்வளோதான். ஞானம் ஒழுங்கு, இது 2 தவிர வேறு எந்த வகையிலும் இறைவனை நெருங்க முடியாது. அடையிறது அப்புறம். ஆமாம், ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர். ஓது சரியை கிரியை புணர்ந்தவர் எவராலும் ஓத அறிய துரியம் கடந்தது போத அருவ சொரூப பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம். யார் சொல்கிறது? அருணகிரியார். ஊனும் ஊன் உடம்பு, ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது. அங்கந்தான் ஜீவாத்மா, அங்கே இருக்கிறது பரமாத்மா. அங்கம் இங்கே சங்கமமாக வேண்டும். அது இங்கே இருக்கிறது என்ன? அங்கே உள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னோம்? லிங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அதை ஆத்மாவை என்னன்னு சொல்கிறாங்க? லிங்கம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அங்கம் லிங்கத்தோடு ஐக்கியமாகணும். அங்க லிங்க ஐக்கியம். அவங்களுக்கு தெரிஞ்சது லிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெருமானுக்கு தெரிஞ்சது அது சபைன்னு சொல்லிட்டாரு. அவர் 3 இடத்துலையும் ஊன் இருக்கும் குடிசை, உள்ளம் எனும் குடிசை, நான் இருக்கும் குடிசை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த குடிசையை தான் திருச்சிற்றம்பலம்
எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நால்வரும் திருச்சிற்றம்பலம். பெருமானும் கூட என்ன செய்கிறாரு? திருச்சிற்றம்பலம். எனக்கும் கொடுத்துருங்க ஐயா, அவங்க குடிக்கும்போது நானும் குடித்தேன். இப்படி அருணகிரிநாதர் சொன்ன மாதிரியே சிவபிரகாச சாமியும் சொல்கிறார், ஞானத்தால் தான் அடைய முடியும். அதை உரை செய்யின் பரம ஞானம் ஒன்றுமே முத்திக்கேது, சரியைனல் கிரிய யோகம் தாமொரு மூன்றும் ஞானம் மறுவதற்கேதுவென்று மறைபுகன்று உரைக்கும். அந்த கருவியை பொருள் என்றெண்ணி கழிப்பவர் கயவர் என்றே. இப்போ நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிட்ட கூட மதியம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்கவுங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிஞ்சதும் அடுத்த வேலை அது எதுவும் படிப்படியாக ஒன்று மேலே போய்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த சாப்பிட்ற இடத்துலையே இதிலே இருந்து அதை அடைஞ்சிடலான்னு நினைக்கிறோம். அது எப்படிங்க? சார்ந்த மெய்ஞானத்தார் தான் அவர் ஆயினர். காலையிலே பார்த்தோம் ஒரு வாசகம். என்ன வாசகம்? சார்ந்ததன் வண்ணமாகும் உயிர். நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுவாகவே மாறு. தத்து துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அது இது, ஆயினை. அது அந்த மகா வாக்கியம் தானே. அந்த 4 மகா வாக்கியமும் என்ன சொல்லுது? நீ அதான் தான் இருக்கிற, நீ அதுவாக இருக்கிறாய். சொல்லுங்க. தத்துவமசி மகா வாக்கியம். நமக்கு தத்துவமசின்னா தத்துவம் மசி, தத்துவம் மசி, தத்துவம் மசின்ட்டு கீரையை கூட மசியை வைக்காமல் மத்து போட்டு கடையாமல் என்ன பண்ணுறோம்? மிக்சியில் போட்டு கடையிறோம். அப்போ தத்துவமசி, தத் துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய், ஆனால் நீ அதுவாக ஆகிறாய். நீ அதுவாக இருக்கிற, ஆனால் நீ என்ன ஆகணும்? அதுவா ஆகணும். பிரஜானம் பிரம்மம். அந்த 4 வாசகத்தை பார்ப்போம். பிரஜானம் பிரம்மம், இது ரிக்வேதம். இருக்கு 4 வேதமும் எழுத்தையற ஓதினும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றிலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. அங்கேயும் அதான், அதே தான் போடுறாங்க அங்கேயும். என்னது? உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. என்ன இந்த பாட்டில் என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற. உண்மையை பேசணும். என்ன பேசணும்? பேசுகிறோமா? உள்ளொன்று வைத்து உறவு யாருக்கிட்டையும் பழக முடியாத. வடியை தாண்டிருந்தோம் எல்லாம் சிலம்பாட்டம்தான். அந்த 4 வேதத்தையும் கரைச்சி கொடுத்து பாட்டை பாடி வழிபாடு செய்து பிரதோஷ வழிபாடு பண்ணி ராகுகால வழிபாடு பண்ணி எதையாவது அடையலாமான்னா அவர் பாடுவார். நீ பால் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் ஊற்றுவார். உனக்கும் அந்த மனசுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? இல்லையே. அப்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு வரணும்னா நீ தான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியா. என்ன வார்த்தையா அதெல்லாம்? என்ன சுருக்கமற்ற ஜோதி? சுருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு அர்த்தம்.
அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு வைத்திற்குயிராய் தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றதது தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்தெதிர் வழக்கிடவு நின்றதது எங்கனும் பெருவழக்கா யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதது மேல் கங்குல் பகலரன் என்ற எல்லை உளதெது அது கருத்துக்கு செய்ததுவே கண்டனவெலாம் மோன உருவெளியதாகவும் கண்டனவெலாம் மோன உருவெளியதாகவும் மௌனம் கருதி அஞ்சலி செய்குவாம். முடிஞ்சு போச்சா? யார் இது இந்த பாட்டு? தாயுமானவர் பாட்டியா? நான் 8ஆவதுல படித்த பாட்டு. இப்போல்லாம் அந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த பாட்டிலே எல்லாமே கடவுள்னா என்ன அப்படின்றத நம்ம காலில் பார்த்தோமே, மனைவி இல்லை மக்கள் இல்லை அப்படின்னு தாய்மானவர் தான் சொல்கிறார் இல்லையா? அங்கே இங்கே எங்கும் பிரகாசமாய் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே அப்படின்வார். அவங்கவுங்க ஒரு விதமாக சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. வள்ளலாரும் வாங்க வாங்க வந்தால் பெறலாம், சும்மா வந்தால் பெற முடியாது, வரும்போது இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார். என்ன எடுத்துக்கிட்டு வரணுமா? இரக்கத்தை எடுத்துக்கிட்டு வா, அன்போடு வா, தயவோடு வா, ஞானத்தோடு வா. அதான் முக்கியம். 2 எடுத்துக்கின்னு வந்தால் பெற்றுக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளைத்தான் பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்தால் பெறலாம். உத்தம குணத்தாய் ஞானம், ஞானம் ஒழுங்கு. எவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டாங்களே. வள்ளலார் சொல்லும்போது சொல்லுவார், என்ன சொல்லுவார்? வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திரு. அது 2 இருந்தால் தான் அங்கே கிட்ட போக முடியும். எங்கே இருக்குது திருவடி? எது திருவடி சொல்லுங்க. அப்புறம் திருவடி தியானம் உண்டாயில் எல்லாம் பேசிக்கிட்டு, எது திருவடி? விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து. தாள் திருவடி. தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து. எதை வச்சிருக்கிறான்? எது? அவர் தான் முன்னவர். முன்னவனே யானை முகத்தவனே. முன்ன நம்ம போகும்போது நமக்கு முன்ன எது போகுது? கண்ணு தான் போகுது. எது முன்ன போகுது? நமக்கு முன்ன கண்ணு தான். அவர் தான் முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே. இவங்க தான். சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் திருச்சிற்றம்பலவன் திருவருட்சீர் வண்ணம் என்றே உற்று இங்கு உணர்ந்தேன் பெருமான் சொல்றார். அப்ப திருவடி என்றது இதுதான். இரு பதம். பாதம் இல்லை, பாதம் இல்லை, அது பதம். பதம். ஏன் பதம் பதம்னு பாடினாரு? பதம் பொருந்த அனுபவிக்கும் பழம் பதமா அனுபவிக்கணுமா? எது? திருவடி. இரு பதம் ஆவது இரவும் பகலும். என்னங்க? இரு பதம். இரு பதம்னா என்ன? தாய் கேட்டுது. இரவும் உருவது ஆவது உயிரும் உடலும். ஒரு உருன்னா அதுக்கு உருவம் வேணும். உயிரும் உடலும். அருளது ஆவது அறமும் தவமும். எது அருள்? அருள் கிடைச்சிடுதுன்னா என்ன செஞ்சா அருள் கிடைக்கும்? அங்கே வடலூருக்கு வந்தால் என்ன எடுத்துக்கிட்டு வரணும்? ஒன்று தயவு, இன்னொன்று அறிவு. இது தயவும் அறிவும்.
வாய்மையும் தூய்மையும். இது வந்தால் தான் என்ன பண்ண முடியும், பெறலாம். இப்போ என்ன சொன்னேன், என்ன பாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இரு பதம், இரவும் பகலும். ரெண்டு திருவடியும். இரவுன்னா என்ன, பகல்னா என்ன? அப்போ திருவடின்றது என்னவா? அவங்க ரெண்டு பேர் தான் திருவடியா. அங்கே அக்னி எல்லாம் ஏன் சாமி, நம்ம கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க ஐயா. அக்னி என்ன சொன்னீங்க, என்னங்கய்யா? அது அங்கே போக வேணாம், நம்ம இதை மட்டும் தான் தெரிவிக்க போகிறோம். எதை? பதம் எது? ரெண்டு. சூரியன், சூரிய சந்திரன். திருவடி எங்கே இருக்குது? சூரியன் சந்திரன். சூரியன் சூரியன். அப்போ திருவடி இருக்குதா? விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு, வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உள் நின்று உருக்கி ஒரு ஒப்பிலா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. அவன் இங்கே தான் இருக்கிறான். ஒன்று கொஞ்சம் போது கூட குழந்தைய கண்ணே மணியே மூக்கே வாயன்னா, இதை விட முக்கியமானது மூக்கு இல்லையா? அப்படியெல்லாம் கொஞ்சது இல்லை. அப்போ அப்போ பதம் இதெல்லாம் சும்மா அப்படி அது இரவும் பகலும். அப்போது இதையும் என்ன பண்ணணும்? அண்டத்தில் இருப்பது. இப்போ அருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த பாட்டு என்ன சொல்லிச்சு? அறமும் தவமும். அது செஞ்சாதான் அருள் கிடைக்கும். அருள், அப்போ அருள் வேணும் இல்லை? அருள் தானே அது. ஜோதி எப்படி இருக்குது? அருள் பெருஞ்சோதியாக இருக்கிறது. அருள் இருந்தால் அருளை பெறலாம். அருள் இருந்தால் அருள் பெருஞ்சோதியை பெறலாம். அப்போ அருள் எதனால் கிடைக்கும்? இந்த பாட்டை சொல்லுங்க தாயே. அறமும் தவமும். அருள் எப்படி கிடைக்கும்? அறம்னா என்ன? கொடுக்கிறது. கொடுப்பது தானம், தர்மம், தவம். இந்த மூணும் இருந்தால், இந்த மூணும் நமக்கு வந்தால், இந்த மூன்றையும் செய்து அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க பெறுமே. ஆனால் இதை எடுத்துக்கிட்டு, இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு வந்தால் பெறலாம். என்ன பெறலாம்? வரம் பெறலாம். இந்த மூணு செய்யணும். அதுக்கு தான் ஔவையார் என்ன சொல்லிச்சு? அறம் செய்ய விரும்பு. அப்போ தானம், இந்த சொல்லு பாருங்க, தானம், தர்மம், தவம். தானம்னா என்ன? கொடுப்பது தானம். அப்புறம் என்ன தர்மம்? இருங்க. ரைட்டு, எல்லாமே ரைட்டு தான். ஆனால் நம்ம வள்ளல் பெருமான் இதுக்கு சரியான விளக்கம் சொல்கிறார். எதுக்கு? தானத்திற்கும் தர்மத்திற்கும். மனுமுறை கண்ட வாசகத்துக்கு வாங்க. வந்துட்டிங்களா? தானம் செய்வோரை தடுத்து நின்றேனோ. அப்படின்னா தானம் என்பது என்ன? தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. நீதிபதி, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. அப்போ தண்டிக்கும் போது நினச்சி பார்க்கறது இல்லை, கடைபிடிக்க வேண்டியது தர்மம். அந்த ஒரு செயலில், நம்முடைய சொல்லிலே தர்மம் இருக்கிறது, நம்முடைய எண்ணத்திலே தர்மம் இருக்கிறது, நம்முடைய செயல்பாட்டிலே தர்மம் இருக்கிறது. ஆனால் இந்த தர்மம் என்பது யாருக்கு இருக்கணும்னு தெரியுமா? இந்த உலகையெல்லாம் யாருக்கு இருக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. நீதிபதி. ஆட்சியாளர்னு சொல்லாதீங்க ஐயா. ஆட்சியாளரெல்லாம் இன்னைக்கு ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஒருத்தன் வருவான். ஐயா, இது யாருக்கு இருக்கணும்?
அம்மா அம்மா அதாவது இது இது வந்து நீதிபதி என்பது யார் சொன்னவங்க? நீதிபதி தான். இந்த இந்த தர்மம் என்பது யார் கடைபிடிக்கணும்? அதுக்கு தான் அந்த நீதி தேவதையினுடைய கண்கள், இவன் என் கட்சிக்காரன், இவர் எதிர்கட்சிக்காரன், அப்போ தீர்ப்பு வழங்கும்போது அது பார்க்கக்கூடாது. அப்போ தர்மம் தர்மம் கடைபிடிக்க வேண்டியது. அதனால்தான் அந்த தர்ம தேவதை கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. தர்ம தேவதை திரேதா யுகத்திலே 4 காலால் நடந்தாலாம். கிரேதா யுகம் திரேதா யுகத்திலே 3 காலால் நடந்தாலாம். துவாபர யுகத்தில் 2 காலம், கலியுகத்தில் ஒத்த காலில் நடக்கிறாளாம் தர்ம தேவதை. அப்போ தர்மம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ தானம் என்பது கொடுப்பது, தர்மம் என்பது கடைபிடிப்பது, எண்ணத்தால், சொல்லால், செயலால். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். தர்மம், அதான் தர்மம். அந்த தர்மம் என்ற சொல்லும் தானம் என்ற சொல்லும் தமிழ் சொல் இல்லை, ரெண்டுக்கும் ஒரு தமிழ் சொல் அறம். எல்லாத்திலையும் அறத்தின் மூர்த்தியே அறம் திரம்பினான். வாலியை மறைந்திருந்து கொன்றான் இல்லையா? ஏங்க 2 பேர் சண்டை போட விட்டுட்டு நீ அம்பு விட்டு கொல்றன்னா இது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. நம்ம கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டோம். சத்தியமாக நான் கிண்டல் பண்ண மாட்டேன்யா. என் பையன் சொல்லி அனுப்பினான், நீ நக்கலாக பேசுகிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டான் என்கிட்ட. என்ன சுவாமி? அது என்ன கொல்றதே தப்பு இல்லையா? நீ நானும் சண்டை போடணும், என்கிட்ட நீ தானே வரணும் சண்டைக்கு. அப்புறம் என்ன? கம்பனே எழுதுகின்றான், அறத்தின் மூர்த்தியே அறம் திரம்பினான். புரியுதா? அப்போ தர்மம் தவறி போச்சு அங்க இல்லையா? நீ என்ன செய்யணும்? வாலி, நீ சுக்ரீவா, நீ வாடா, நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு போட்டு இருக்கணுமே. உன் பாச்சாலாம் அங்கே பழிக்காதே. ராவணனை கொன்னதே பெரிய பாவம். அந்த பிரம்மகத்தி தீர்வதற்காகத்தான் இங்கே வந்து ராமநாதபுரத்திலே சிவலிங்க பூஜை செய்தார். யார்? ராமர். பிருகு என்ற முனிவர் கொடுத்த சாபம். அவர் கொடுத்த சாபம் தான் 10 பிறவி. அது ஒன்றும் அவர் என்னமோ சொல்லுவாங்க, 10 அவதாரம். அவதாரம்னா பிறத்தல்னு அர்த்தம். ஐயா ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்களே. அவதார்னா என்ன அர்த்தம்? பிறந்தார்னு அர்த்தம். பிருகு முனிவர் கொடுத்த சாபம். அவருடைய பொறுமையை ஒரு பாம்பனையில் படுத்துக்கிட்டு இருந்தார். நான் தப்பாக படுத்துங்கிறாரு. அது கூட வள்ளலார் சொன்ன மாதிரி படுக்கலை. வள்ளலார் எந்த பக்கம் படுக்க சொல்கிறாரு? அவன் ஸ்ரீரங்கத்தில் எந்த பக்கம் படுத்துங்கிறாரு? தப்பு தானே? அப்போ வலது கை கீழே வச்சு படுத்தா மூச்சு இடது பக்கம் ஓடும். அப்போ தப்பாக தானே சிந்திக்க தோணும். அப்போ 10 அவதாரம் எடுத்தார் என்பது 10 அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டு. அப்போ பிருகு முனிவர் பெரியவரா, இவர் காக்கும் கடவுளாகிய திருமால் பெரியவரா? நம்ம வந்து கிண்டலுக்கு இல்லை, யோசிச்சு பாருங்க. பிருகுமுனி தான் பெரியவர். அவர் பொறுமையை சோதிப்பதற்காக காலை தூக்கி மேலே வச்சாராம். இன்னும் சொல்லப்போனால் லட்சுமி என்பவள் அந்த பிருகு முனிவருடைய மகள் என்று சொல்லுகிறார்கள். மருமகனியை இப்படி பிடிச்சி ஆட்டி விட்டார் போல இருக்கு. அவர் கொடுத்த சாபம் 10 பிறவியாம் இல்லைங்களா? ஏன் இந்த கதைக்கெல்லாம் போச்சு? அப்போ அருள் என்பது அப்போ எங்க போனோம்? தர்மம். தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியவர் யார் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் யாருக்கு சொல்லுங்க ஐயா, தயவுசெய்து சொல்லுங்க. நீதிபதி கடைபிடிக்க வேண்டும். பாமர மக்களினுடைய நம்பிக்கை 2 தான். ஒன்று நீதிமன்றம், இன்னொன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, கடவுள்கிட்ட போவாதம்மா. காவல்துறை. நம்ம அரசியல் பேசலை. ஒருத்தவன் பாவம்
இவன் போய் கேஸ் கொடுப்பான், மாட்டிக்குவான், 3 மாதத்தில் தண்டனை கொடுத்துருவான். அவருக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தாலும் அவர் 5 கோடியை கொடுத்துட்டு வந்து மந்திரி ஆகிடுவார். யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த சட்டம் இன்னமும் சமத்துவம், வெண்டைக்காய், விளக்கெண்ணெய் எல்லாம் பேசுகிறாங்களே, அனைவருக்கும் இந்த சட்டம், பாமர மக்களுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். அரசியல்வாதி ஓட்டை எண்ணுகிறான், லட்சாதிபதி நோட்டை எண்ணுகிறான், வாழ்நாள் ஏழை மக்கள் நாளை எண்ணுகிறார்கள். கடவுளை லட்சத்தில் ஒருத்தவன் தான் நினைக்கிறான். அப்போ தர்மம் 2 பேர் கடைபிடிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வேறு வழி தெரியலையே சாமி, எங்கே போய் நிற்போம்? போலீஸ்காரங்க தான் போவோம், அடிச்சுக்கிறோம். இந்த ஏற்று வீட்டுக்காரனும் இந்த வீட்டுக்காரனும் சேர்ந்து நம்மளை அடிப்பான், திட்டுன்னு திட்டுவான். என்ன பண்ணுறது? எங்கே போகணும்? போலீஸ்காரன் தான் போவோம். அவன் வாங்கிட்டையும் காசு வாங்கிக்குவான், என்கிட்டையும் காசு வாங்கிக்குவான். அப்போ பாமர மக்களுடைய நம்பிக்கை என்ன? நம்ம அரசியல் பேசலை தாயே, நடைமுறையில் இது எல்லாம் நமக்கு சரிதானா? ஏதாவது மாறுபட்ட கருத்து தான் நீங்கள் இங்கேயே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. கோடீஸ்வரனுக்கு ஒரு சட்டம், 3 மாதத்தில் தண்டனை கொடுத்துருவான். ஐயா, அவன் ஜெயிலுக்கு போடுவான். எவ்வளோ பெரிய பாவம். ஆகவே தானம் என்பது கொடுப்பது, தர்மம் என்பது கடைபிடிப்பது. ஆக இப்போ ஒன்று செஞ்சுக்கிட்டான். அருள் எப்படி கிடைக்கும்? தானத்தால் கிடைக்கும். இல்லை, அருள் அது ஆவது அறமும் தவம். இப்போ தானம் தர்மம் 2 பார்த்துட்டோம். அடுத்தது தவம். இது 3. 3வது தவம்னா என்ன? ஐயா சொல்லுங்க. தர்மத்தை நாம் எப்படி கடைபிடிக்கிறதுன்றீங்களா? நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. அது என்னமோ சொல்லுவாங்க, குயிலாட்டம் மனைவி இருந்தாலும் குரங்காட்டம் ஒரு. அப்போ கணவனாக இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் பிள்ளையாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? நீ என்ன தர்மத்தை கடைபிடிக்கணும்? பெற்றோர்களை கடைசி வரைக்கும். பெண் பிள்ளையாக இருந்தால் அவள் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திம காலம் வரை பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவன் தான். ஒத்துக்கிறீங்களா? நீ பெற்றவங்களுக்கு சாப்பாடு போடாம செத்த பிறகு 10,000 செலவு பண்ணி நீ பல்லக்கு எடுப்பதிலே ஒரு பயனும் வேஸ்ட். ஒரு கதை சொல்கிறேன், சொல்லியிருப்பேன், போன தடவை கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய நினைத்தார். யார்? தர்மர். மகாபாரதத்தில் ராமர் வருவார். ஏன் சாமி? இல்லை, சில சமயத்தில் அப்படி. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. போய் பீரோவை திறப்போம், எதுக்கு திறந்தன்னு தெரியாத திரும்பி வந்துடுவோம் வயசான காலத்தில். இவர் அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு ஒரு குதிரை, வெள்ளை குதிரை வாங்கியார் சொன்னார். இவன் குதிரை சந்தைக்கு போனானுவோ. அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 3 பேரும் போய் குதிரை கேட்டான். ஒரு அருமையான குதிரை கிடச்சிது. என்ன விலைன்னு கேட்டான். விலை இல்லைப்பா, எனக்கு ஒரு சந்தேகம், அது சந்தேகம் தீர்த்துட்டா குதிரையை பிடிச்சி போடலாம். என்ன சந்தேகம்னா, ஒரு பக்கம் ஒரு கிணறு, இன்னொண்ட பக்கம் 5 கிணறு. இந்த கதை சொல்லியிருக்குன்னா இல்லையா? சரி, அப்படியே வெளியே திறக்க வாயை திறந்து இருக்கட்டும், கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும் தாய். இந்த பக்கம் ஒரு கிணறு, இந்த பக்கம் 5 கிணறு. இந்த ஒரு கிணத்து தண்ணியால் 5 கிணத்தை நிரப்ப முடியுது. ஆனால் 5 கிணத்து தண்ணியாலையும் ஒரு கிணத்தை நிரப்ப முடியல. ஒன்றாகி போச்சா? 2வது, ஒரு ஊசிக்குள்ளே யானை பூந்துக்குச்சு, ஆனால் அது வால் மட்டும் நுழையலை.
ரெண்டாவது. மூணாவது, ஒரு வேலி, ஃபென்ஸு, உள்ளே எதுவும் போக முடியாது, எந்த மிருகமும் மனிதர்களும் போக முடியாது, போட்டு லாக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி போய் பார்க்குறாங்க, எல்லா பயிரும் அப்படி இருக்குது. மறுநாள் வந்து பார்த்தா அங்கே இருந்தது எல்லாமே காணோம். எப்படி போச்சுன்னு தெரியல. இதுக்கு பதில் சொல்ல முடியல இந்த 3 பேராலையும். நேராக போய் தர்மர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு விடுகதை போட்டாம்பா அந்த குதிரை வச்சுருந்தவன், எங்களுக்கு தெரியல. என்னடா சொன்னான்? இந்த பக்கம் ஒரு கிணறு, இந்த பக்கம் 5 கிணறு, இந்த கிணத்து தண்ணியால் 5 கிணத்தை நிரப்ப முடியுது. இது என்னடா கதையாகுது? ஒரு கிணத்து தண்ணியால் 5 கிணத்தை நிரப்ப முடியுது, 5 கிணத்து தண்ணியும் ஒரு கிணத்தை நிரப்ப முடியல. அதான்டா அது பெத்தவன். ஒரு கிணறு பெத்தவன், பெத்தது 5 பிள்ளைய, பெத்தது 5 பிள்ளைய, 5 பிள்ளையும் வளர்த்து பெருசாகிட்டான். ஆனால் பெருசான பிறகு நீயும் 6 மாதம் வச்சிரு, நான் 3 மாதம் வச்சுக்கிறேன். இந்த 5 கிணத்தால் ஒரு கிணத்தை நிரப்ப முடியல. சரியா போச்சா? ரெண்டாவது, ஊசிக்குள்ளே யானை போச்சு, வால் போகலை. வேண்டாத விவகாரங்கள் எல்லாம் எல்லார் மனசிலையும் பரவிடுது. ஆனால் சன்மார்க்கம் போன்ற ஒழுக்க நெறிகள் மட்டும் மக்கள் மனத்திலே உள்ளே புகவில்லை. அதுதான் ஊசிக்குள்ளே யானை போயிடுது. யானை மாதிரி வேண்டாத விஷயங்கள் மக்களிடம் பரவி விடுகின்றன. வேண்டிய ஒழுக்க நெறிகள் உள்ள நுழைய மாட்டேன். அப்போ ஊசிக்குள்ளே யானை போச்சு, வால் போகலை. மூணாவது, வேலி, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். எப்படி எல்லாம் லாக் பண்ணியிருக்கு. நேற்று போய் பார்த்தா நெல் இருந்தது, கடைசியில் போய் காலையில் போய் பார்த்தா வேலியே பயிரை அரசு அதிகாரிகள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை எல்லாம் அவளே மேய்ஞ்சிட்டு போயிடுறா. வேலியே பயிரே. ஒன்று யோசித்து பாருங்களேன், நல்லா சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு ஒரு 50,000 60,000 வருது, இருந்தாலும் லஞ்சம் வாங்குகிறேன். ஒருத்தர் சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை, அவன் திருடுவானா திருட மாட்டானா? 50,000 வாங்குகிற உனக்கே இன்னும் சம்பாதிக்கணும்னு லஞ்சம் வாங்குறியே. சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாதவன் திருடுவான், ஏடிஎம் உடைப்பான், பேங்க்கில் பூந்து அடிப்பான். இதை நியாயப்படுத்தி நான் பேசவில்லை. அப்போ ஒழுக்கம் எங்கே இல்லை? இருக்கிறவனுக்கு போதும் என்ற மனம் இல்லை. ஆசை, என்னது ஆசை இல்லை, பேராசை. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. விதையே இதான்யா. பிறவிக்கு எது வித்து? ஆசை தான். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமா. அப்போ ஆசை தானே எதுக்கு காரணமாக இருக்குது? துன்பத்திற்கு. வள்ளுவரும் அதுதான் சொல்லிட்டார். அவா என்ப எல்லா உயிர்க்கும் தவா. அதான் அது அளவே இல்லையா? எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அருள் பெருஞ்சோதி. அந்த அருள் இருந்தால்தான் அருட்பெருஞ்சோதியை அடைய முடியும். அப்போ அருள் வந்தால் பெறலாம், அருள் வந்தால் பெற்றுக்கலாம். அருள் என்பது என்ன? அறமும் தவமும். அப்போ அறத்தின்படி நடந்தால், அறம் என்பது என்ன? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன். அதான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். இந்த மனசை துடைக்கிறதுக்கு இது சுத்தப்படுத்தணும் இல்லை மனசை. இதான தடையாக இருக்குது. அது என்ன மனசில் அந்த தடைகள் 4 சொல்கிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். 4ம் இழுக்கா இயன்றது அறம். அதான் ஏன் தர்மம். இப்போ இது கொடுக்கறது, அப்புறம் அதெல்லாம் கூட 2வது வச்சுட்டாரு. அப்போ தர்மம் என்ன? அழுக்கு 6 மாதிரி படிஞ்சு போய் கிடக்குதான்.
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்த பிறகு ஆற்றுல பார்த்திங்கன்னா அந்த கருப்பு மணல் அப்படியே அலையாக படிச்சிருக்கும். அந்த மாதிரி அழுக்கு ஆறு பொறாமை, அப்புறம் அவா பேராசை, இன்னாச்சொல் சுருக்குன்னு சொல்லிவிடுவான் இல்லையா? அழுக்காறு, அவா, இன்னாச்சொல், வெகுளி, அதான் பெருசு. வெகுண்டு எழுவது வெகுளி, கெட்ட கோபம் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இது நான்கையும் என்ன பண்ணணும்? தொடச்சி எடுக்கணும். அப்போ அதுதான் தர்மம். அப்போ தர்மம்னா ஒரு தர்மம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த 4 குணமும் உள்ளே வச்சுக்கிட்டு நீ என்ன தர்மம் பண்ணாலும் சாமி ஏற்றுக்காது. அது நாம் செய்த பாவ காரியங்களை நிவர்த்தி செய்யாது, பரிகாரம் ஆகாது. ஆகவே இது தானம், தர்மம், தவம். தவம் பார்க்கலையே, தவம் இன்னும் பார்க்கலையா? தவம் எப்படி செய்யணும்? அங்கே போய் தான் திரும்பவும் தானம் தர்மத்துக்கே வந்துட்டோம். வள்ளுவர் ஒரு தவம் சொல்கிறாரு, அது இல்லையா? தவம்னா என்ன? உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. முடிஞ்சு போச்சா? தவம்னா என்ன? உனக்கு வர துன்பத்தை பொறுத்து கொள்வதும், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதும், அதுதான் தவம். அந்த தவத்தை தானே வள்ளலார் என்னன்னு சொன்னார்? ஜீவகாருண்யம் சொன்னார். அகவலின் முடிவாக அதைத்தான் சொல்லுகின்றார். சொல்லுங்க, என்ன சொல்றாருன்னு? உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக. அது கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் நீ போய் விளக்கணுமா? இந்த ஊர் மெச்சிக்கிறதுக்காக தானம் செய்வதோ தர்மம் செய்வதோ எந்த வகையிலும் இறைவன் ஏற்றுக்க மாட்டான். மனத்தளவில் இந்த அழுக்கு இருக்கக்கூடாது, இந்த 4 அழுக்கம் இல்லாமல். அப்போ தவம் என்று சொல்லக்கூடியது வள்ளுவர் சொல்படி பார்த்தால் வள்ளலார் சொல்லக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே தவம். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கமே தவம் என்று சொன்னால் அதுதான் தானம். அப்போ தானமும் தவமும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதுதான் மோட்ச வீட்டினுடைய திறவுகோல். அப்போ மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் ஜீவகாருண்யமே. அந்த ஜீவகாருண்யம் என்ற மோட்ச வீட்டின் திறவுகோல் நம் கைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. ஐயா சரிதானா? என்ன சுவாமி, வரம் கொடுக்கவா? அது அவன் கொடுக்க வேண்டியது. தவத்தினில் அமர்புரி சமனை வெல்லலாம், தவத்தினில் எழுகடல் தமையும் உண்ணலாம், தவத்தினில் வடவரை கலைந்து தாங்கலாம், தவத்தினில் அனலமும் தரிக்கலாகுமே. தவ வலிமை இருந்தால் இம்மா வேலையும் செய்யலாமா? சிவபிரகாஷ் சாமி சொல்கிறார். சமனை வெல்லலாம், யமனை வெல்லலாமா? அப்போ தவம் வள்ளலாருக்கு கைகூடி வந்தது தானே. எந்த தவத்தால் வள்ளலார் அந்த நிலையை பெற்றார்கள்? ஜீவகாருண்யம் என்ற அந்த ஒரே ஒழுக்கத்தால், ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டார். அப்போ தவத்தினில் அமர்புரி சமனை வெல்லலாம். அதான் சொல்கிறார் வள்ளலார். அடைஞ்சார் இல்லை? கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றபை உடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும்.
பண்ணிய தவம் பலித்ததுவே. தவம் பலிச்சு போச்சு. யார் சொல்றது? எதனால் பலித்தது? ஜீவகாருண்யம் என்ற அந்த ஆன்ம யாரும் சொல்லாத ஒன்று, உலகில் தோன்றிய எந்த அருளாளரும் சொல்லாத ஒன்று, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஐயா மணி என்ன ஐயா? 4 மணிக்கு முடிக்கலாமா? எதனால்? ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வு. கோயில் இருக்குது ஐயா, எல்லா உலகத்தில் எம்மாங் கோயில் இருக்குது. ஆனால் வள்ளலார் எதுக்கு கோயில் கட்டினார் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு கோயில்? அது ஆன்மாவிற்கு கட்டிய கோயில். உலகத்திலே எங்குமே இல்லாத கோயில் இல்லையா? ஞான சபையை கட்டி காட்டினார், ஆன்மாவை தொட்டு காட்டினார் என்று சொன்னேன் இல்லையா? ஆக நீ உத்தமனானால் என்ன பண்ணலாம்? அந்த உத்தமனை காணலாம். அதுக்காக கட்டின கோயில் தான் ஞான சபை. நான் காலையில் பார்த்தோம்ல, என்னமோ பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? சபை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். முக்கோண வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். முக்கோணம், எண்கோணம், அப்போ 43 ஸ்ரீ சக்கரம் என்பது 43 முக்கோணங்கள் உடையதுன்னு பார்த்தோம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு புருவ மையம் என்னாச்சு? ஒரு ட்ரையாங்கிள். இந்த காது புருவ மையம் ஒரு ட்ரையாங்கிள். இந்த தோல் ஒரு ட்ரையாங்கிள். இந்த லங்ஸு ஒரு ட்ரையாங்கிள். இந்த கிட்னி இந்த ட்ரையாங்கிள். அப்புறம் 2 என்ன இருக்குது? இப்படி இதே முக்கோணத்தை நீங்கள் தலைகீழே போட்டுக்கிட்டு போங்க. கீழே இருக்குது இல்லை இந்த மூலாதாரம்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் என்ன பண்ணும்? தலைகீழே வரும். அப்போ இதெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணால் 43 முக்கோணம் இருக்குதான் நம்ம உடம்புல. அதைத்தான் ஸ்ரீ சக்கரன் அவா சொன்னான். நம்முடைய வள்ளல் பெருமான் 43 படிநிலைகளை அடைந்தால் மரணமில்லா பெருவாழ்வை அடையலான்னு சொல்கிறார். அப்போது அங்கே பாருங்கள், சபையில் இது அகரம். நீங்கள் தான் டக்குன்னு சொல்லணும். எது அகரம்? ஞான சபைக்கு வந்துட்டோமா? உள்ளே போயிட்டோம். ஞான சபையில் அகரம் எது? சிற்சபை அகரம். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். இந்த ஞான சபை, இந்த பக்கம் பொற்சபை. சபைக்கு கிழக்கு பக்கம் இருக்கிறது பொற்சபை, சபைக்கு மேற்கு பக்கம் இருக்கிறது சிற்சபை. அங்கே இருக்கிறது ஞான சபை. ஐயா யாரோ ஒருத்தவங்க அக்னின்னு சொன்னாங்களே, அக்னி அது ஞான சபை. அப்போது அகரமும் உகரமும் அழியா சிகரமும். அப்போ 8 இது 2, 8 2 என்னது? 10க்கு ஒரு எழுத்து இருக்குது தமிழில், சொல்லுங்கள். யா. 8 2 கூட்டினா என்ன வருது? யா. எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். யா எதை குறிக்கும்? ஆமாம். 8 2 10 அந்த ஆன்மா, அந்த ஞான சபை. இந்த சூரிய கலை சந்திரகலையில் ஒடுங்கணும். இது சந்திரகலை சூரிய கலையில் ஒடுங்கணும். சூரிய கலை என்ன பண்ணணும்? சுழுமுனையில், காலையிலேயே பார்த்தோம், சுழுமுனைன்னா அந்த 8 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மையம். அப்போ ஒடுங்கினா அந்த ஆன்மா என்ன பண்ணும்? தன்னுடைய சுய ரூபத்தை காட்டும். அது சிற்றணு வடிவினன்னு சொல்லியிருக்காரு. கோடி சூரிய பிரகாசம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது எப்படி தெரியும்? ஜோதி தானே. அந்த ஜோதியைத்தான், அந்த நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை வழிபட்டு அந்த ஜோதியை தரிசனம் செய்வதற்காகத்தான் எந்த சபையை கட்டினார்? ஞான சபையை கட்டினார். இன்னும் இப்படி கூட பொருள் கொள்ளலாம். அகரம் உகரம் இது 2 கூட்டினா 10, 10க்கு யா. அப்போ இது சிகரம். அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே நம சிவய.
சிவய நம. சிவம், சிவம், வா சக்தி, யா ஆன்மா. அப்போ சிவம் வேறு, சக்தி வேறு இல்லை. சிவத்தினுடைய ஆற்றலுக்கு என்னன்னு பேர்? சக்தி என்று பெயர், அருள் என்று பெயர். அப்போ சக்தி என்பது அருள். இறைவனுடைய முழுமையான சக்திக்கு என்ன பேர்? பராசக்தி. நம்ம ஏதாவது வேஷம் அது இது எதையுமே கற்பனை பண்ணிக்கூடாது. இறைவன் எத்தனை? ஒன்று தான். அப்புறம் என்ன ரெண்டு? ரெண்டு இல்லை. சத்தியம், உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே, அது ரெண்டு இல்லை. அத்வைதம், துவைதம்னா ரெண்டு. அத்வைதம், அத்துவிதம் பெருமான் சொல்லியிருப்பார். அத்துவிதம் என்ன சுவாமி வரும்? அத்துவிதம்னா ரெண்டு இல்லை, ஒன்று தான். இப்போ இதெல்லாம் தான் கதையாக புராணமாக சொல்லும்போது தன்னில் சரிபாதியை செலுத்து கொடுத்தாருன்னா அப்போ ரெண்டா ஒன்றா? ஒன்று தானே இல்லையா? ஆக இறைவனுக்கு கை, காலு, மூக்கு, வாயு அது இது எதுவுமே இல்லை. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்ம பார்க்கணுன்னா நீ என்ன பண்ணணும்? நீ நம்ம எத்தனை பெரிய வானம், எத்தனை பெரிய வானம், இத்தனை கொய்யா புஞ்சு, அதில் நீ ஒரு சிற்றெரும்புன்னு பாரதிதாசன் சொல்லுவார். உன்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னா நீ எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? வள்ளலார் அப்படி வழிபாடு செய்து தான் இறைவனை அடைந்தார், பெற்றுக்கொண்ட உருக்கம். இந்த நம்ம தான் பாடுறோம், இன்னும் 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டு சொல்லுங்க. நினைந்து அருளமுதே நன்னி ஊர்த்தெழும் கண், அங்கே தான் நிற்கணும். நம்ம எப்பயாவது வழிபடும்போது கண்ணீரில் தண்ணீர் வந்திருக்குதா? வந்தால் உன் வேலை நடக்கும். ஊற்றெழும் கண்ணீர் அதனால், ஆமாம், வழிபாடு செய்கின்ற போது ஊற்றெழும் கண்ணீர் வந்தால் பெறலாம் அந்த வரத்தை. எந்த வரம்? அப்போ ஊற்றெழக்கூடிய கண்ணீர் வந்தால் ஊற்றெழும் கண்ணீராம். நமக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட இறங்க மாட்டுது. ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் யாம் வம்மின். நம்மளை தான் கூப்பிட்றார், துறவிகளை கூப்பிடல. மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க. புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் உறவானை உயிர்க்கு உயிராம் ஒளியானை அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லிவிட்டு வருவாது. என்ன சொல்லுவார்? சிற்சபையும் பொற்சபையும் சேர்வித்தானை அப்படின்னெல்லாம் வரும் அந்த பாடலில். ஆக இன்னும் இந்த ஒரு கண்புருவ பூட்டுன்னு ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லையா? கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவதும் பாட்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கென்ன இனி ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம். அப்போ பாட்டு கை கண்புருவ பூட்டு எங்கே இருக்குது? சாவி கையில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. பூட்டு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே திறக்க முடியும். இதையெல்லாம் பூட்டகமாக சொல்லாமல் வல்லார்கிட்ட பூட்டகமாக எதுவும் கிடையாதுங்க. புருவ மையம் அப்படின்னு சொன்னால் இதுதான்.
பொட்டு வைக்கிற இடம்தான். இதுக்கு நேராக நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் எங்கே இருக்குது அப்படின்றத பச்சிம திக்கிலே வைத்த ஆச்சாரியன் நிச்சலும் எண்ணெய் நினை என்ற அப்பொருள் உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது. கரெக்டாக தெளிவாக சொல்கிறாங்க. திருமந்திரம் சொல்லுது பச்சிம திக்குன்னா உடம்புல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்குது தெரியுமா? உடம்புல எது கிழக்கு? முகம் கிழக்கு, முதுகு மேற்கு, கால் வடக்கு, தலை தெற்கு. பச்சிம திக்குலாம் பச்சிமம் என்பது வடசொல். பூரப்னா கிழக்கு, அதானம்மா? ஹிந்தி எனக்கு தெரியாது. பூரப்னா கிழக்கு, பச்சிம்னா மேற்கு, தட்சின்னா தெற்கு, உத்தர்னா வடக்கு. அப்போ பாருங்க, பச்சிம திக்கிலேன்னா இந்த கிழக்குக்கு மேற்க, அப்போ இந்த முகத்துக்கு மேற்க உச்சிக்கும் கீழது உள்நாக்குக்கு மேலது. வச்ச பதம் இது வாய் திறவாது, மூச்சு விடாதுறான்றார். பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சொல்லுவார் சித்திரமுத்து அடிகளார். ஆக அவர் கூட ஒரு யோசனை சொல்வார், மனிதர் என்று பிறப்பமைந்த மக்கள் தங்கள் மன வலிமை தவறாதிருக்க வேண்டும். மன வலிமை தனிமைதனில் அமர்ந்து சில நிமிடமேனும் தனது புலன் அமைதியுற பழக வேண்டும். இனிய சுக வாழ்வு தாழ்வு எல்லாம் வல்ல இறைவன் அருட் செயல் என்று உணர வேண்டும். புனிதமுள்ள அருள் ஒளியை துதி செய்துங்கள் புகழ் பரவ புவி வாழ்வு வாழ வேண்டும். முடிஞ்சு போச்சா? மனிதர் என்று பிறப்பமைந்த மக்கள் தங்கள் மன வலிமை தவறாது இருக்க வேண்டும். மன வலிமைன்னா என்ன? முதல்ல மனம் வலிமை பெற்றதாக இருக்கணும். வலிமை உள்ள மனம்னா அப்படி இப்படி அலைபாயக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? தனிமைதனில் அமர்ந்து சில நிமிடமேனும் தனது புலன் அமைதியுற பழக வேணும். 5 காலையிலேருந்து பார்த்துக்கணும் இல்லை, அந்த 5 பேரையும் அமைதிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். ஒளிமருவும் எனது திரு அருளணு துணையேனும் உற்றிடில் சிறுதுரும்பும் உலகம் படைத்தல் முதல் முத்தொழில் இயற்றுமென உயர்மறைகள் ஓரனந்தம் தெளிவுற முழக்க அது கேட்டு நின் திருவடி தியானம் இல்லாமல் அவமே சிறு தெய்வ நெறி செல்லும் மானிட பேய்கள் பால் செல்லாம ஏற்கருளுவாய். என்னது வேதம் சொல்லுதான்? என்ன வேதம் சொல்லுது? நின்னுடைய அருள் கிடைத்தால் அருளின் துரும்பும் ஓர் 5 தொழில் புரியுமாம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். மறைப்பின் மறந்தன வருவித்து ஆங்கே அறத்தொடு தெருட்டும். போன ஜென்மத்தில் நீ யாருன்றது மறைக்கப்பட்டுட்டது. மறைப்பின் மறைந்தன வருவித்து ஆங்கே அறத்தொடு தெருட்டும் அருட்பெருஞ்சோ. என்ன சொன்ன? ஏன் இந்த பாட்டு வந்தது? மன வலிமை வேண்டும். தனிமையில் அமர்ந்து சில நிமிடமேனும் தனது புலன் அமைதி. அதுக்கு வள்ளலார் சொன்னது தியானம் மட்டும்தான். உக்காந்தீங்கன்னா சுவாசம் அடங்கும். சுவாசம் அடங்கினால் மனம் அடங்கும். மனம் அடங்கினால் புலன் அடங்கும். புலன் அடங்கினால் உனக்கு மெய்யறிவு வரும். மெய்யறிவு வந்தால் அது ஆன்மாவிடம் நாட்டத்தை கொடுக்கும். அதுக்கு தான் பட்டன்தார் சொன்னார், நாட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பும் பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடம் கவிழ் நீரோட்டம் என்றே இரு. அவ்வளோதான். ஆனால் இந்த உடம்பு எப்படியா இருக்குது? அந்த நாட்டத்தோடு இருக்கிறதா? அங்கார பொக்கசம் கோபக்களஞ்சியம். நான் யார் தெரியுமோ? சிங்கம். 3 சிங்கம் இருக்குன்னாங்களே காலையில். சிங்கம் அசிங்கம். அங்கார பொக்கசம் கோபக்களஞ்சியம் ஆனவன்தான் நீங்க அரண்மனை பொய் வைத்த கூடம் விண்ணீடி வளர் தேங்கார் பெருமதில் காம விலாசம். இந்த விலாசம் இது இன்னையா? அந்த
இந்த விலாசத்துக்கு என்ன பேர்? காம விலாசம்னு பேர் கொடுக்குறார். இத்தேகம் கந்தல் பாகா எப்படி ஞானம் பலிப்பது பொத்தலுகுதியா? இதெல்லாம் இந்த பொத்தல் இல்லாமல் இத்தனி பொத்தல் இல்லாமல் அப்புறம் புகை போடுற பொத்தல், அப்புறம் தண்ணி அடிக்கிற பொத்தல், இப்படி பொத்தலா இருந்தால் இந்த தொத்தல் வத்தல் எங்கே ஞானம் பலிப்பதுவே? ஆகவே இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? ஞானம் வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? தயவு வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? இரக்கம் வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? கருணை வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? அருள் வந்தால் பெறலாம். என்ன வந்தால் பெறலாம்? ஞானம் வந்தால் பெறலாம். எங்கே வந்தால் பெறலாம்? வடலூருக்கு வந்தால் பெறலாம். பெங்களூருக்கு வந்தாலும் பெறலாம். எனக்கு வரம் கொடுங்க தாயே, நீங்கள் வந்தால் பெறலான்னு அவர் ஜெகநாத ஐயா தான் எனக்கு தலைமை கொடுத்தாரு. நீங்கள் கொடுங்க தாயே. அப்போ வந்தால் பெறலாம். நல்ல அறிவு வரணும், புத்தி வரணும், ஞானம் வரணும், இரக்கம் வரணும், உருக்கம் வரணும், அதிலே கண்ணீர் பெருக்கம் வரணும். அப்போதான் அந்த வரத்தை பெற முடியும். என்ன தாயே? தகுதியை வளர்த்து கொள்வதுதான் பக்தி. பக்தி இருந்தால் புத்தி வரும். புத்தி வந்ததால் பக்தி வந்ததா? பக்தி வந்ததால் புத்தி வந்ததா? புத்தி வந்ததால். காற்று வந்ததும் கொடிய செய்ததா? கொடிய செய்ததும் காற்று வந்ததா? அவன் சினிமா அவன் சாதாரண ஆள் இல்லைங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இருவனை நம்பி வந்தாய். அப்ப என்ன எவ்வளோ பெரிய தத்துவத்தை யோசிச்சு பாருங்க. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா? இல்லையா? பசுமரம். இந்த பசுமரத்தை தான், இந்த ஊன உடம்பைத்தான் ஒளிவிடம்பாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்குத்தான் இந்த ஞானம் வந்தால் அந்த வரத்தை வரணும். அதுக்கு தான் கேட்டால் கோபம் வந்துடும். அறிவு இருக்குதான்னு கேட்டு பாருங்களேன். கெட்ட கோபம் வரும்னுவான். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு என்ன பண்ணுமா? அழிவு வராமல், இந்த உடம்பு அழிவு வராமல் பாதுகாக்கும் கருவி என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு செயலையும் செய்து காட்டியவர் யாருன்னா வள்ளலார் தான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிருக்கு ஊதியம் தேட சொல்றாங்க, உடம்புக்கு இல்லை. ஆவி சாவி ஆகாமல் நீ சற்று அருள்வாயேன்னு அருணகிரியார் சொல்லுவார். ஆவி சாவியா போடுதுன்னா நெல் விளைச்சம், சாவியா போடுதுன்னா நோ யூஸ்ன்னு ஆகிடும். ஆவி சாவி ஆகாமல் நீ சற்று அருள்வாயேன்னு அருணகிரியார் சொல்லுவார். ஆக இந்த உடம்பு ஊன உடம்பு தான். அதை முதல்ல சொன்னார் அந்த பாட்டு. பொத்திய மலப்பினி புழு குரம்பதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால். அந்த சன்மார்க்கத்தை இந்த உடம்போடு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சன்மார்க்கத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொன்னால், இப்படி இதுவரை சொல்லி வந்த அந்த ஒடுக்க நெறிகளை பின்பற்றி நடந்தால் அது தானாக சேர்ந்துடும். பொத்திய மலப்பினி புழு குரம்பதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம். சத்தியம் ஜகத்தொழியர்களே. அப்போ இந்த நிலை ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவார்கள். இந்த நிலை எதனால் கிடைத்தது என்றால், எல்லாவற்றையும்
விட்டுவிட்டதால் பெற்றுக்கொண்டேன். நாமும் விட்டுவிட்டால் பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஜென்மத்தில் நாம் விட்டுவிடப் போகிறோம் இல்லையா? ஆனால் கட்டாயம் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அந்த வாய்மையும் தூய்மையும் நம் உள்ளத்தில் இருக்குமே ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான். தியானம் பண்ணணும். காலையில் 4:30க்கு எழுந்திருக்கணும். யார் 4:30க்கு எழுந்திருக்கோம் கை தூக்குங்க. சந்தோஷம். வள்ளலார் பெரிய விஷயங்களை சுலபமாக சொல்லிட்டு போயிருக்காருங்க. வள்ளலார் இடது கை பக்கம் ஒருகிழ்ச்சி படுனாரு. இடது கை பக்கம் ஒருகிழ்ச்சி படுத்தா சூரியகலை வேலை செய்யும். சூரியகலை வேலை செய்தால் ஆயுள் நீடிக்கும். அப்போ அருட்பா படித்தா ஆயுள் நீடிக்கும். இது சாதாரண விஷயமா? அருட்பா படித்தால் ஆயுள் நீடிக்கும். வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புன்மையொன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்பால் மனார்வம் உற்ற மயிலே. இல்லையா? வழிபாடுன்னா புண்படா உடம்பும், என்னங்க, பொறைபடா மனமும், பொய்படா, அதோடு சரியா போச்சு. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். அப்போ புண்படா உடம்பு, பொறைபடா மனம், பொய்படா ஒழுக்கம், இந்த மூன்றும் வந்தால் பெறலாம் நல்ல வரம்பு. எந்த மூன்றும் வந்தால்? புண்படா உடம்போடு, பொறைபடா மனத்தோடு, பொய்படா ஒழுக்கத்தோடு வந்தால் பெறலாம் நல்ல என்ன வரம்பு என்னாலும் பெற்றுக்கலாம். புண்படா உடம்பும் பொறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும். எப்படி? கண் நிமிக்கும் நேரம் கூட மறப்பதில்லையாம். எப்படி? கண் நிமிக்கும் நேரம் கூட மறப்பதில்லையாம். அதையும் கருத்தில் வைத்து ஏத்துதற்கு செய்தேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் யாரையும் நம்பாத. யார் வீட்டுக்காரர் நம்பலாமா? பிள்ளைய நம்பலாமா? யார் வருவாங்க? வீட்டுக்காரர் வரமாட்டார், பெத்த பிள்ளையும் வராது, பெத்ததும் உதவாது, பெத்ததும் உதவாது, நாம பெத்ததும் உதவாது, நம்ம பெத்ததும் உதவாது. அது ஒரு ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, பார்ட்னர்ஷிப். என்ன ஷிப்பு? பார்ட்னர்ஷிப். யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கரெக்டாக ஜாக்கிரதையாக பேசுகிறாங்க. நான் ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு நம்ம ஒய்ஃபுன்னா நைஃபுன்னுவேன், குத்திடுவேன் அப்படின்னு என்னுடைய துணைவியா. அப்போ பார்ட்னர்ஷிப் உதவுமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அது உதவாது. அப்புறம் ரிலேஷன்ஷிப் உதவுமா? அதுவும் உதவாது. ஃப்ரெண்ட்ஷிப் அதுவும் உதவாது. இன்னொரு ஷிப் இருக்குது, அது உதவும். வர்ஷிப், தேர் யூ ஆர். இந்த ஷிப்பெல்லாம் மூழ்கி போயிடும். வர்ஷிப் மட்டும்தான். அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டேனே, இருப்பையூர் வாழ்சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. இன்னொரு தாய் வயிற்றில் நாம் போய் பிறக்கக்கூடாது. சாகாவரம். வள்ளலாருடைய அகவல் படிங்க ஐயா, பொருள் உணர்ந்து படிங்க, சும்மா படிக்காதீங்க, கடமைக்கு படிக்காதீர்கள். சடங்கெல்லாம் கிடங்கிலே போட்டு மூடிவிடுங்கள். சடங்குகளை கிடங்கிலே போட்டு மூடிவிட்டு
அக வழிபாடு செய்யுங்கள். சன்மார்க்கம் என்பது சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல, அக வழிபாடுதான். அதைத்தான் சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி இங்கே உங்களோடு இத்துணை அளவிற்கு காலையில் எனக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வந்தது. அது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் போயிருக்கலாம். என் நண்பர் அவங்க ஜெகநாதன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சில சமயத்தில் மனசு எங்கேயோ இன்னைக்கு சில சமயத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாலே பேச முடியலம்மா, பேச முடியல. நான் அகவலை படிக்க மாட்டேன் தாயே, ஆனால் எல்லாம் தெரியும் எனக்கு, வாங்கிக்கிட்டே இருப்பேன். எங்கள் சபையில் அவங்கள படிக்க சொல்லிவிட்டு அகவல் என்னங்க அகவல், காலையில் கடைசியில் இருக்கக்கூடிய 46 அடி இருக்குது பாருங்கள், அதுலேயே எல்லாத்தையும் அடியையும் முடியையும் காட்டுகின்றார். எது? சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்றுயஞ்சொடரே சபையனது உளமென தானமன் எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி மருளெல்லாம் தவிர்த்து வரமலாம் கொடுத்து அருளமுதருத்திய அருட்பெருஞ்சோதி வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆழி ஒன்றளித்த அருட்பெருஞ்சோதி என்னையும் பொருளென எண்ணியன் உளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியாவகை அலகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனளித்தழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெலாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓரொரு வாக்கியான் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்துயிர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவளித்தனை அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகுமை தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக் கழித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். அண்டத்தில் 4 இடம், அண்டத்தில் 4 இடத்தில் இறை அருள் விளங்குகிறது. அதேபோல் பிண்டத்தில் 4 இடத்தில் இறை அருள் விளங்குகிறது. அதை உணர்ந்து 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 ஓதினால், அந்த ஓதி ஓதி உண்மையை உணர்ந்து கொண்டால் வந்தால் பெறலாம். நல்ல பெங்களூர் வந்தாலும் பெறலாம், வடலூர் வந்தாலும் வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வள்ளலாருடைய நெறியும் துறையும் அந்த நிறைவும் தனித்தன்மை வாய்ந்தது. அந்த தனித்தன்மை வாய்ந்த அந்த நெறியில் முறைப்படி துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் வந்தால் பெறலாம் நல்ல வரமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.